அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆலய வளாகத்தில் நேரடியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டு நேரடியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனைக்காய் தேவனுடைய முகத்தை தாகத்தோடு நாங்கள் பார்க்கிற வேளையில் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உணர்த்தினார். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1066 பக்கம், பழைய ஏற்பாடு 1066 பக்கம், ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்றால் என்னவென்றால், வம்சம் என்ன வம்சமா? இஸ்ரவேல் வம்சம். சொல்லுகிறவர் யாரு? கர்த்தர். என்ன சொல்றாரு? என்னை தேடுங்கள். அப்ப நிப்பாட்டுங்க. அப்ப இஸ்ரவேல் கர்த்தரை தேடலைன்னு தானே அர்த்தம். கவனிக்கிறீங்களா? தேடுங்கள்னு சொன்னார்னா என்ன செய்யலைன்னு அர்த்தம்? தேடல. யார் அவர்கள்? இஸ்ரவேலர்கள். கர்த்தர் யாரு? இஸ்ரவேலரின் தேவன் கர்த்தர். இஸ்ரவேலின் புய பலமானவர். இஸ்ரவேலுக்கு பலனும் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர் கர்த்தர். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். அப்படி பெயர் தேவனுடைய பிரபுன்னு பேரு. ஆனா தேவனை தேடாத ஜனம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், பிதாவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள், ஆவியானவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு செய்தியை தேடுங்க, அப்பொழுதுதான் பிழைப்பீங்க. கேளுங்க, அப்போதுதான் நீங்க என்ன செய்வீங்க? கண்டடைவீங்க. கேட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும், தேடுனா தான் நீங்க கண்டடைவீங்க, தட்டுனா தான் உங்களுக்கு திறக்கும். 3 வார்த்தையை மத்தேயு 7:7 சொல்றாரு. கேளுங்கள், தட்டுங்கள், அப்புறம் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யலைன்னா எப்படி ஆகும்? இதை கேட்கிறவர்களே, இங்க கர்த்தர் சொல்றாரு 3 காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. 5வது வசனம் பாருங்க. பெத்தேலை தேடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் பெத்தேலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் போதும் நமக்கு. அடுத்து என்ன? கில்கால சேராதீங்க. போன வாரத்தில் நான் பார்த்தேன், கில்கால் என்றால் நிந்தைகளை புரட்டி போடுகிற இடம். அங்க போய் அதான் பெருசு நினைச்சுக்காதீங்க. அடுத்து சொல்றாரு, பெயர் சேபாவுக்கு போகாதீங்க. 3 காரியத்தை சொல்றாரு. பெத்தேலை தேடாதீங்க, கில்காலுக்கு சேராதீங்க, பெயர் சேபாவுக்கு போகாதீங்க, கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள 3 காரியம் இருந்துச்சு. 1 மன்னா, 2வது 10 கட்டளை, 3வது ஆரோனுடைய கோல். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பெட்டிக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று அர்த்தம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அந்த பெட்டியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டிக்குள்ள இருக்கிற கர்த்தரை விட்டுட்டாங்க. பெட்டி இருந்தாலே வெற்றின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பெட்டி போற இடம் பூரா அற்புதம் நடக்கும். அப்ப அவர்களுக்கு தேவை பெட்டி மேலதான் நம்பிக்கை இருந்துச்சு ஒழிய பெட்டியை கொடுத்த கர்த்தர் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் அவங்க பெலிஸ்தேர் பெட்டியை யுத்தத்துக்கு வரும் பொழுது பெட்டியை கொண்டு போனார்கள். நீங்க வேதத்துல கருத்தாய் பார்த்தா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. அந்த பெட்டியை பார்த்தோன்னே பெலிஸ்தர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஐயோ, பெட்டி வருதே, எப்படி ஆக போகுதோன்னு. ஆனா கடைசியில பெட்டியை சிறைப்பிடித்து அவர்கள் தங்கள் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்பதான் அங்க ஏலியோடைய மருமகள் சொல்றா, பெட்டி பிடிப்பட்டு போனது அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போனதுன்னு சொல்லி அன்றைக்கு என்ன பேரு வச்சா? அவ ஒரு பேர் வச்சா, மகிமை போயிற்று. அதுக்கு பேர் இக்கப்போத் என்று பெயர் வைத்தாள். அப்படின்னா மகிமையே இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அந்த பெட்டி மேல அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா பெட்டிக்குள்ள இருக்கிற வார்த்தை மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை.
பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தின் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவன் கொடுத்த மன்னா, அந்த மன்னா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வெறும் பெட்டி மேல மட்டும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த பெட்டியே பெருசாக அவர்கள் பார்த்தார்கள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நீங்க தேடுங்க. இப்ப நம்ம தேடுறோமா அப்படின்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்கிறோம். பாருங்க, சகைவு என்கிற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அழகா எழுதப்பட்டிருக்கு. லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இது சுவிசேஷ செய்தி தான். ஆனாலும் அநேகருக்கு இந்த வார்த்தைகள் உயிர் ஊட்டத்தை கொடுக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளை நான் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 19:3 வசனம், பக்க நம்பர் 112 பக்கம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இவன் கூட இயேசுவை பார்க்க வகை தேடிட்டான். உட்கார்ந்து இருக்கிற நாம, கேட்கிற நாம இன்னும் வகை தேடாதபடி நமக்கு அந்த உணர்வே இல்லை. அவரை பார்க்கணும்னுங்கிற உணர்வே இல்லை. நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு கடந்து வந்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இயேசுவின் மார்பில சாய்ந்தவன், இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் கூட இருந்தவன், இயேசு போன இடத்துல எல்லாம் கூட போனவன். ஆனா இப்ப இயேசுவை பார்க்கிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பதிவு செய்ய விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 334 பக்கம். தேங்க்யூ லார்ட். 1ஆம் அதிகாரம் 17 வசனம். வசனத்தை வாசிக்க. 334 பக்கம். வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். இப்போ ஒரு கேள்வி, இவன் இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்க்கலையா? இயேசுவோடு வாழலையா? இயேசுவோடு உண்டு உறவாடலையா? இயேசுவோடு இவன் ஊழியம் செய்யலையா? இயேசுவோடு இவன் கெச்சேமணி தோட்டத்தில் இல்லையா? இருந்தான், எல்லா நாளிலும் இருந்தான், இயேசுவோடு தான் இருந்தான். ஆனா அன்னைக்கு பார்த்த இயேசுவுக்கும் இன்னைக்கு பார்க்கிற இயேசுவுக்கும் வானத்திற்கும் பூமிக்கு உள்ள அளவு வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அவரு ஒரு சாதாரண மேய்ப்பனாக, ஒரு சாதாரண தச்சனாக, ஒரு சாதாரண சிநேகிதனாக, அவர்களிலும் ஒருவராக அவர் இருந்தார். யாக்கோபோடு, பேதுருவோடு, யோவானோடு அவரு தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு இவர்களிலும் ஒருவர் போல அவர் இருந்தார். அதனாலதான் தைரியமாய் யோவான் இயேசுவின் மார்பில சாய்ந்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, அதே இயேசுதான், அதே பெயர் உள்ளவர் தான், அதே அன்புள்ளவர் தான். ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும் பொழுது இவன் என்ன பண்றான்? வசனம் சொல்லுது, செத்தவரை போல கீழே விழுந்துட்டான். அப்ப என்ன வித்தியாசம் இருக்குது? மகிமையில வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுத சொல்றாரு, மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கு. வானத்தின் மகிமை வேற, பூமியின் மகிமை வேற, சூரியனுடைய மகிமை வேற, நட்சத்திரத்துடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, மனுஷனுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற, ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இந்த யோவான் இயேசுவை இந்த இடத்துல பார்க்கிற பொழுது என்ன செஞ்சிட்டா பாருங்க, அவருடைய பாதத்துல விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. நான் முன்னாடி சொல்றேன், நான் முந்தி இருந்தேன் இல்லையா, அன்னைக்கு உன் கூட இருந்தேன் இல்லையா, உன் கூட நான் வாழ்ந்தேன் இல்லையா, உன்னை மார்பில் நான் சாய பண்ணினேன் அல்லவா, உன்னை இதோ அந்த மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போனேன் இல்லையா, உன்னோடு கூட நான் அந்த கெச்சேமணி தோட்டத்தில் ஜெபம் பண்ணேன் இல்லையா, உன்னோடு கூட நான் ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா. அந்த முந்தினவர் அன்னைக்கு இருந்தார் இல்லையா. அவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறாரு? நான் முந்தினவர், நான் ஏற்கனவே உன் கூட இருந்தவர், இப்ப எப்படி இருக்கிறேன்? பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். அப்ப அன்றைக்கு பார்த்த யோவான் அதே யோவான் தான். ஆனா இயேசு மட்டும் அன்றைக்கு பார்த்தவர் அல்ல. அன்றைக்கு இருந்தவர் மாம்சீகத்தில் இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர் ஆவியில் இருக்கிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்கு. நேற்றைய நாளை விட இந்த நாளில் வித்தியாசம் இருக்கு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையை விட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வித்தியாசம் இருக்கு. இன்றைய விட நாளைய நாள் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு வித்தியாசமா கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு பாருங்க, இந்த சகைவு எப்படிப்பட்டவர்? நான் கேள்விப்பட்டது லட்சம் கோடி கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இயேசுவை பத்தி சகைவுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து சொன்னாங்க. ஒருத்தர் வந்து பேய்களை ஓட்டுறவர்னு சொன்னாங்க, ஒருத்தர் குருடனை சுகமாக்குறவர்னு சொன்னாங்க, ஒருத்தர் சப்பானியை சுகமாக்குனவர்னு சொல்றாங்க, ஒருத்தர் ஊமையை பேச பண்ணினவர்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து பிசாசுகளை துரத்தினார்னு சொல்றாங்க, ஒருத்தர் மரித்தோரையே எழுப்பினார்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறந்திருக்கிற இவர் தான் மேசியா என்று சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாங்க இவர் தான் வந்து தேவனா, அவர் பூமிக்கு இறங்கி இருக்கிறாரா, இவரை பார்க்க சாஸ்திரிகளே வந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போய் சகை கிட்ட சொன்ன உடனே சகைவுக்கு ஒரு உணர்வு வருது, நான் போய் அவரை பார்ப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்னது மாதிரி செத்தவர்களை எழுப்புறவரா, இவங்க சொன்ன மாதிரி பாவத்தை மன்னிக்கிறவரா, இவர் சொன்ன மாதிரி கடல்ல நடக்கிறவரா, இவங்க சொன்ன மாதிரி அவர் ஊமையனை பேச வைக்கிறவரா, அது எனக்கு தெரியல. ஆனா நான் போய் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் தான் தேட வேண்டிய விதத்துல நீ தேடாம இன்னைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் இருக்கிறியே. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை பார்த்துதான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை தேடு, அப்பொழுது நீ பிழைப்பாய். நீ பிழைக்கணுமா, நீ எழும்பணுமா, நீ ஓடணுமா, கர்த்தருக்காக எதையாவது செய்யணுமா, அப்ப நீ தேட ஆரம்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி தேடணும், எப்போ தேடணும், எப்ப தேடினா அவரை கண்டுபிடிக்க முடியும்? இப்ப பாருங்களே, நமக்கு வேண்டிய ஒரு அதிகாரியை பார்க்க போகணும்னா அந்த அதிகாரி எப்ப இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த டயத்துல போனோம்னா அவரை பார்க்கலாம். அந்த அதிகாரி இல்லாத நேரத்துல, அவர் வெளியில போன நேரத்துல, அவர் வேறே இடத்திற்கு பிரயாணம் பண்ணின பிற்பாடு நம்ம போய் அந்த அதிகாரியை தேடினோம்னா நம்ம தான் காத்து கிடக்கணும், நம்ம தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கணும், சலிச்சு போய் களைச்சு போய் அப்புறம் வெறுமையா நம்ம திரும்பணும். ஏனென்றால் அவரை நம்ம பார்க்க முடியாது, அவர் அங்க இருக்க மாட்டார், வேறொரு இடத்துல இருப்பாரு. இதே போல வேதத்துல எப்ப தேடினாலும் அவரை தென்படுவாரு, எப்ப தேடணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதெல்லாம் இந்த நாளிலே நம்ம வேதத்தின் படித்து நம்ம அப்படி தேடும் பொழுது இயேசுவை இலகுவாய் நம்ம யோவான் போல நம்ம கண்டடையலாம். அருமையான தம்பி, தங்கச்சி, முதலாவதாக எதை தேடணும்? ஒவ்வொரு மனுஷனும் தேட வேண்டியது ஒன்று இருக்கு. நீங்களா தேடித்தான் வந்திருக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனா எப்படியெல்லாம் அவரை தேடணும் பாருங்க. அவரை பார்க்க வகையில 5 வகை இருக்கலாம், 8 வகை இருக்கலாம், 10 வகை இருக்கலாம், 100 வகை இருக்கலாம், பலவிதமான வகைகள் இருக்கலாம். அப்ப இயேசுவை அவன் ஏதாவது ஒரு விதத்துல பார்க்க தேடினது போல இன்னைக்கு நீங்களும் இயேசுவை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்பாவை பார்க்காமல் வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. உங்க அப்பாவை பார்த்துருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைங்கன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கம். அதனால நீங்க பார்க்கணும், உங்க சொந்த கண்களாலே அவரை நீங்க பார்க்கணும். யோபு சொல்றாரு, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன், அவர் வானத்தின் பூமிக்கு நடுவில் மத்திய ஆகாயத்தில் அவர் வருவதை நான் பார்ப்பேன்னு சொல்றார். இது வேதத்தில் இருக்கிற பகுதியா நம்ம நினைச்சிட்டு விட்டுறக்கூடாதுங்க. அது எனக்கும் உனக்கும் சவாலா எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். அதற்குத்தான் கர்த்தர் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு ஸ்தேவான் ஊழியம் செய்யக்கூடிய பந்தி விசாரிப்புக்காரன், சாதாரணமா அவன் எந்த கிராஜுவேட்டும் கிடையாது, அவன்கிட்ட எந்த டிகிரியும் கிடையாது, அவன் ஒரு சாதாரணமான ஒரு பணிவிடைக்காரன். ஆனா அவை கண்கள் வந்து பரலோகத்தை பார்க்கிற கண்கள். பாருங்க, அவன் பூமியில இருந்தாலும் அவன் வானத்தை ஏறிட்டு பார்க்கிறான். வானம் திறந்திருக்கு அவன் பார்த்தான், வலது பக்கத்துல இயேசு வீற்றிருக்கிறதை அவன் பார்த்தான், பரலோக மகிமையை அவன் பார்த்தான். அப்ப எப்படிப்பட்ட கண்கள் அவனுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அவன் இயேசுவை பார்க்கிற கண்கள் உள்ளவன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவ சபையே, இன்னைக்கு நம்ம கண்கள் எதை பார்க்கிற கண்கள்? பரலோகத்தை பார்க்குதா அல்லது பாவத்தை பார்க்குதா? உன்னதத்தை பார்க்குதா அல்லது உயிரற்ற எதையாவது ஒன்றை பார்க்கிறதா என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்துல வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மற்ற இடங்கள்ல சொல்றது மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த பூமியில மனுஷியாய் நீ ஒரு முறை தான் பிறந்திருக்கிற. நீங்கள் மனுஷர்களாய் ஒரு முறை தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த ஒரு முறைக்கு அடுத்து யாருக்குமே இந்த பூமியில வாழ்க்கை கிடையாது. அவர்கள் கோடா கோடி ஆண்டு யுகமாய் அவர்கள் தேவனோடு இருப்பார்கள் அல்லது பாதாளத்துல இருப்பார்கள் என்று 2 இடத்தை தான் வேதம் சொல்கிறது. இவ்வளவு புஸ்தகமும் 66 புஸ்தகத்திலையும் 2 இடம் தான் எழுதியிருக்கு, பரலோகம், பாதாளம். பரலோகத்துக்குள்ள யார் பிரவேசிப்பார்? இயேசுவையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் பிடித்த மனுஷன் பரலோகத்துக்குள்ள, நித்தியத்துக்குள்ள, நீதிக்குள்ள, மோட்ச லோகத்துக்குள்ள, முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ள அவன் பிரவேசிப்பானா?
உலகத்தையும் மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் கரளை செடிகளைப் போல அவன் பாதாளத்துக்குள்ள போவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு வகை தேடுறான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தேடு, அப்பொழுதுதான் நீ பிழைப்ப. தேடு, அப்பொழுதுதான் நீ கண்டடைய முடியும். நீ தேடினா தான் அவர் உனக்கு தென்படுவார். அப்போ எதை தேடணும்? முதல்ல 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து 526வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 526வது பக்கம், பழைய ஏற்பாடு. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 நாளாகமம் புஸ்தகம், தேங்க்யூ லார்ட், 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். முதல்ல நீ ஒன்னு தேடணும், பிரசன்னம். சொல்றோம்ல, அவரு தேடுறார் பிரசன்னத்தை தேடி. எனக்கு உன் பிரசன்னம் போதுமையா? ஆனா நமக்கு அது போதுமா? அது மட்டுமே போதும் நம்ம நினைக்கிறோமா? அது அவர் பாடினதையே நம்மளும் பாடலா பாடிட்டு வேற எதை தேடிக்கொண்டு இருக்கிறோமான்னு இன்னைக்கு ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, இத சங்கீதத்திலும் இருக்கு இதே வார்த்தை. என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஐக்கியத்தை நித்தமும் தேடுங்கள். 40 ஆண்டு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணின ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று வேதம் சொல்லுது. 40 வருஷம் நடக்கிறாங்க. ஆனா என்ன அதுல மகிமை இருக்கு தெரியுமா? செருப்பு தேயல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வஸ்திரம் கிளியல, வஸ்திரம் குறைஞ்சு போகல. இப்ப ஹெச்சியா இருக்குன்னு வச்சுங்களேன், 40 வயசுக்கு பின்னாடி பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பாப்பாவுடைய வஸ்திரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. பாப்பா வளர்றப்பெல்லாம் வஸ்திரம் வளருது, பாப்பா வளர்றப்பெல்லாம் செருப்பு வளருது, எல்லாமே வளருது. காரணம், இதுக்கு என்ன காரணம்னா ஒன்னே ஒண்ணு காரணம், கர்த்தர் முன்னாடியும் பின்னாடியும் இருந்தார். கைத்தட்டி கர்த்தர். 2 இருக்கு, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி போகவே இல்லை. முன்னாடியும் இருக்கிறாரு, பின்னாடியும் இருக்கிறாரு. பகல்ல பார்த்தா என்னவா இருக்கிறார்? மேகமா வர்றாரா. நல்லா கவனிங்க. ஏன் மேகம்? வெயில் அடிக்கும், காற்று அடிக்கும், பிள்ளைக மேல வெயில் தாக்கும். அப்ப வெயில் பிள்ளைகளுடைய உருவத்தை நிலைகுலைய பண்ணி அவங்களுடைய முகங்களை இருளடைய பண்ணிருங்கிறதுக்காக பகல் எல்லாம் அப்படியே சும்மா அந்த கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, இன்னும் இருக்க இமயமலை, இன்னும் பெரிய பெரிய கோடை வாசஸ்தலங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட் அப்படியே வரும் பாருங்க. வந்து அப்படி மேலே ஒரு மோதுனா அப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா பனிக்கட்டி மோதின மாதிரி அப்படி ஜில்லு 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 ஜில்லு. இதாங்க மேகஸ்தம்பம். கைத்தட்டி கர்த்தர். மலைகளுக்கு போனால் அந்த மிஸ்ட் நம்மளை நோக்கி வரும், அப்படியே வரும், வந்து நம்ம மேலே அப்படி வந்து டச் பண்ணும். அது மலைகளுக்கு போனவங்க, அங்கே வேலை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், சொல்லுவாங்க மிஸ்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. இதே போல தான் 40 ஆண்டுகள் மேகஸ்தம்பம் அவர்களை மூடி இருந்துச்சான். சரி, நைட்டு நேரத்தில் அவங்களுக்கு எந்த டார்ச் லைட், எந்த மெர்க்குரி லைட், அவங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற செல் லைட்டு, அன்னைக்கு ஹேண்டில், மெழுகுவர்த்தி ஒன்றுமே கிடையாது. அவங்க எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு பிரகாசமான வெளிச்சம் இருந்துச்சு. கர்த்தரே அவர்களுக்கு என்ன இருந்தார்? நித்திய வெளிச்சமாக இருந்தார். அவங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். அந்த தான் இரவு நேரத்தில் பகல் மேகஸ்தம்பம், இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம். அப்போ 2மே விலகலை. இப்ப இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் குறையல? செருப்பு போட்டு போறப்ப சின்ன செருப்பு, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற செருப்பு எப்படி இருக்கும்? செருப்பு தேயல, நடந்தாங்க 40 வருஷம், செருப்பு தேயல, காலு வளர்றப்ப செருப்பு வளருது. என்னங்க இது? எவ்வளவு பெரிய ரிவைவல்! சந்தோஷமா இல்லையா? நீ வளர 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 உன் அறிவு வளரும், கிருபை வளரும், உனக்குள்ள கர்த்தர் வச்சுக்க வெளிப்பாடு வளரும். நீ வளர்ந்துகிட்டே இருப்ப. நீ எப்படி இது வளர்ந்துச்சுன்னே உனக்கு தெரியாது. இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன் நான், ஆதியாகமம் எங்க இருக்குன்னு தெரியாதா? நான் தாங்க இன்னைக்கு உங்க மத்தியில பிரசங்கியாரா நிற்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்தை கண்டுபிடிக்க தெரியாது. எப்ப? 1990வது வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, நான் எடுத்த உடனே என்னை கொண்டு ஒரு வேதாகம கல்லூரியில் சேர்த்து விட்டாங்க. ஏன்னா இருந்தா பின்னாடி போயிடுவார் பழைய வாழ்க்கைக்குள்ளேன்னு சொல்லி என்னை எடுப்புலேயே கொண்டு போய் வேதாகம அந்த கல்லூரிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. நான் உள்ளே போய் உட்காடுறேன். அங்கே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நானும் உள்ளே போயிட்டேன். அங்கே போனோடனே வேத புத்தகத்தை அப்போ தான் நான் முழுசாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் லேசாக பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு அது மனசில் பதியலை. உள்ளே போனோடனே ஆதியாகமம் எடுனாங்க இல்லையா? இப்போ தான் நான் பட்டியலை தொலைவுறேன். ஆதியாகமம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு தொலைவுறேன். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னை பார்த்தாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆதியாகமம் தெரியாமல் ஒருத்தர் வேதாகம கல்லூரிக்குள்ள போய் உட்காந்துருக்கிறேன்னா
எனக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ வெக்கம், எவ்வளோ சங்கட்டம். கூட இருக்கிறவங்களாம் என்னை என்ன நினைச்சிருப்பாங்க. அப்படி ஒன்றுமே தெரியாம சுத்த ஜீரோவாக இருந்த என்னத்தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் இருக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்லனா, ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்குகிறவர் தான் கர்த்தர். ஒன்றுமே இல்லை, அவனைத்தான் கர்த்தர் உருவாக்கி அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அப்ப எனக்கே இவ்வளவு செஞ்சாருன்னா இதை கேட்கிற உனக்கு செய்வாரே செய்ய மாட்டார். ஒன்றுமே இல்லை பிரதர், நான் ஜீரோ. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்றேன், ஹீரோவாய் கர்த்தர் மாத்திடுவார். நீ ஜீரோன்னு சொன்னேன்னா உன்னை ஹீரோவாய் மாத்திடுவார். நான் முட்டாள்னு சொன்னேன்னா உன்னை ஞானியாய் மாத்திடுவார். ஞானிகளை வெக்கப்படுத்த உலகத்துல பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாங்களாம். இதோ இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பாருங்களேன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அப்ப காலையில் எந்திரிச்சோன்னே நீங்க தேட வேண்டியது, ஆண்டவரே உங்க பிரசன்னை எனக்கு வேணும் ஐயா, உங்க கிருபை எனக்கு வேணும் ஐயா, உங்க மகிமை எனக்கு வேணும் ஐயா, உங்க வல்லமை எனக்கு வேணும் ஐயா, உங்க கிரேஸ் எனக்கு வேணும் ஐயா. பாருங்க, வேதத்துல யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவனுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு, மோசையோடு எப்படியெல்லாம் இருந்தேனோ அது போல உன்னோடு கூட நான் இருப்பேன், ஒரு மனுஷனும் உனக்கு முன்னாடி ஏத்து நிற்பதில்லை. எவ்வளவு பெரிய கிரேட் வேர்டு பார்த்தீங்களா? வாக்குத்தத்தம் கொடுக்குறாருங்க, பிராமிஸ் கொடுக்குறாருங்க, அவனுக்கு அக்ரிமெண்ட் பண்றாருங்க. வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போம். படிச்சாவது உங்க முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பிரசன்னம் வருதான்னு நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது 5வது வசனத்தை படித்தால் அந்த வார்த்தைகள் வருவது அங்க நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். வாசியா பாப்பா. நான் மோசேக்கு சொன்னபடி பாப்பா 5வது வசனம், யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் பாருங்க சொல்றாரு பாரு, உனக்கு தெரிஞ்ச மோசையோடு, உங்க அப்பாவாகிய மோசையோடு, உன் எஜமானனாகிய மோசையோடு, உன் தகப்பனாகிய மோசையோடு, நீ யாரை பார்த்து 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 வளர்ந்தையோ அந்த மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பழங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு, யாரை ஒப்புமைப்படுத்தி காட்டுறாரு? மோசையோடு இருந்தது போல. ஏன்னா இத்தனை வருஷமா மோசே தான் இவனுக்கு தகப்பன், மோசே தான் இவனுக்கு மாடல் ரோல், மோசே தான் இவனுக்கு வழிகாட்டி. மோசே சொல்றதை தான் இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவன் போய் நேரடியாக கர்த்தரிடத்துல எந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே கேட்டுட்டு வந்து சொல்லுவாரு, வேக வேகமா யோசுவா செய்வார். அமலேக்கோட யுத்தத்துக்கு போனா போவார், கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வானா பார்த்துட்டு வருவார். 70 பேர்த்தை கூட்டிட்டு வா, அவங்க மேல தேவன் பாரத்தை வைக்க விரும்புறாருன்னா 70 பேர்த்தை இவர் போய் என்ன பண்ணுவாரு? கூட்டிக்கிட்டு வருவாரு. மோசே சொல்றதை எல்லாம் யோசுவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டலாம்னா சரிம்பார், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஜெபிக்கலாம்னா சரிம்பார். அவரே போயிட்டாலும் இவருக்கு யதார்த்த இருதயத்தோடு அங்க உட்கார்ந்து இருப்பார். எதுவுமே இவருக்கு தெரியாது, இவர்கிட்ட நேரடியா கர்த்தர் எதுவுமே பேசல. ஆனா ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தர் யோசுவா கிட்ட பேசுறாரு, உனக்கு தகப்பனாகிய மோசே கிட்ட கூட நான் எப்படி இருந்தேனோ அது போல உன் கூட நான் இருப்பேன், ஒரு மனுஷனும் உனக்கு முன்னாடி ஏத்து நிற்பதில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முதலாவது அவருடைய சமூகத்தை தேடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம போய் யாரை தேடுறாங்க? கொள்ள பேர். வீட்டுக்காரரு படுத்திருக்கிறாரா இல்லையா? மனைவி படுத்திருக்கிறாங்களா இல்லையா? பிள்ளைங்க படுத்திருக்குதா இல்லையா? இல்லாட்டி வேற எதையாவது ஒன்று தேடுறது. முதல்ல எந்திரிச்சு அவரை தேடுங்க. எந்திரிச்சோடனே அவரை பாருங்க. எந்திரிச்சோடனே உனக்குள்ள உன் ஆவியில பரமண்டலத்தின் பிதாவை நோக்கி, நல்ல பிதாவே என் கண்ணை திறக்க வச்சிங்களே உமக்கு கோடி நன்றி, என் கண்ணு அதா திறந்துச்சே, என் வாய் அதா திறந்துச்சே. ஒருவேளை சகரியா வாய் மாதிரி மேல ஒட்ட விட்டுருந்தாருன்னா, ஒருவேளை சவுளுடைய கண்களை கர்த்தரை அடிச்சு 3 நாளை குருடாக்கி விட்டார். 1 மணி நேரம் உங்களை குருடாக்குனாலே உங்க ஜெபம் வேறையா மாறிடும். ஒருவேளை டபக்குன்னு உங்க 2 கண்ணை ஒட்டிக்குச்சுன்னு வச்சுக்க, எப்படி வீடு போய் சேருவீங்க? ஹலோ, யோசித்து பாரு. இப்போ ஒட்டிக்கிச்சு, நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? எப்படி ரெஸ்ட் ரூம் போவீங்க? எப்படி வண்டி எடுத்துட்டு போவீங்க? சரி, இங்க ஒட்டிக்கிட்டாலும் சொந்த பந்தம் இருக்கா, கூட்டி கொண்டு விட்டுருவேன். நீங்க டவுனுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு 2 கண்ணு ஒட்டிக்கிச்சு, திறக்க முடியாம என்ன செய்வீங்க? யோசித்து பாரு. ஆண்டவர்
பவுலுக்கு 2 கண்ணையும் ஒட்டிக்கிச்சு. ஆனால் நம்ம கண்ணு இன்னைக்கு வரையும் ஒட்டல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆசிரிய ஊழியம் செய்ய போன, ஆசாரிய ஊழியம் செய்ய போன சகரியாவுடைய வாய் என்ன பண்ணிக்கிச்சு? மேல் நாவு ஆண்டவர் ஒட்ட வச்சுட்டார். எசேக்கியேலுக்கு சொன்னார், மேல் நாவை ஒட்ட வச்சிடறேன்டா, நீ பேசவே பேசாத. சகரியாவையும் ஒட்ட வச்சார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒட்ட வச்சார். அவங்க உனக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருப்பேன், நீ பதில் சொல்லி எதையாவது ஒன்றை சொல்லி நீ ஆவிக்குரிய குற்றவாளியாய் மாறாதபடி கொஞ்ச நாளைக்கு உன் நாவை நான் மேல் நாவோடு அன்னத்தோடு ஒட்ட வச்சிடறேன், நீ அமைதியா ஊமையனாயிரு. அப்ப அருமையானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, அவர் சமூகத்தை தினந்தோறும் தேடுங்க. எந்திரிச்சோடனே வேற யாரையா தேடுறது, எந்திரிச்சோடனே மணியை தேடுறது, அல்லது ஆட்டை தேடுறது, மாட்டை தேடுறது, அல்லது வேற வேலையை. இன்னைக்கு நம்ம செய்யற வேலை அப்படித்தாங்க. எந்திரிக்கும் பொழுதே வேற நினைப்புல தான் எந்திரிக்கிறது. அருமையானவர்களே, எந்திரிச்ச உடனே முதலாவது ஜீவன் கொடுத்த தேவனுக்கு, வாழ்நாளை கூட்டி கொடுத்த தேவனு அவரிடத்துல உட்காந்து, அப்பா உங்க பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க, என்னை கையில தாங்கி கொள்ளுங்க. இந்த நாள்ல நான் எத்தனை ஏசா எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு தெரியாது, எத்தனை பார்வோன் எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு தெரியாது, எத்தனை நேப்காத்து நேசர் எனக்கு முன்னாடி இருக்கிறான்னு தெரியாது, எத்தனை கிர்காசியர்கள், எபூசியர்கள், எமோரியர்கள் இருக்கான்னு எனக்கு தெரியாது, எத்தனை எனக்கு விரோதமாய் ஆமான்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை சன்புல்லா தொபியாக்கள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு தெரியாது, எனக்கு விரோதமா எத்தனை பாதாள வல்லமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இத்தனைக்கு நான் தப்பித்து இந்த நாளில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா தினந்தோறும் எந்திரிச்சு அவரை தேடுங்க. காலையில பாருங்க, எப்ப தேடணும்னு வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 55:6 வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து எப்ப தேடணும், எப்படி தேடணும், அங்க வசனம் சொல்லுகிற வசனத்தை மட்டும் பார்க்கலாம். தேடுங்கள் அப்பொழுதுதான் பிழைப்பீங்க, நீங்க தேடாத பட்சத்துல பிழைக்கவே மாட்டீங்க. வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 55 862 பக்கம் 6 வசனம். கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. எங்க இருக்கிறாரா? காலையில. காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், அவரை எப்ப நீங்க பார்க்கலாம் தெரியுமா? காலையில. நீங்க 11 மணிக்கு சௌரியமா எந்திரிச்சு உங்களுக்கு நினைச்சிறப்ப மனசு விருப்பப்படுறப்ப போய் நல்ல பிதாவேனா அவர் சொல்லுவார், நான் உன் பக்கத்துல வந்து நின்றுட்டு நீ பேச மாட்டேங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் வந்து பரலோகம் சேர்ந்துட்டேன்ப்பா, நீ இப்போ நீ கூப்பிடுறிய, நான் உன் பக்கத்தில் இருக்கப்ப நீ என்ன செய்யல? கூப்பிடல. வேதத்தில் இருக்கு, சாவி துவாரத்தின் வழியா கையை விட்டு, உத்தமியே, புறாவே, என் நேசகுமாரித்தியே, என் தலை பனியினால் நனையுது, தூரலால் நனையுது, கதவை கொஞ்சம் தர, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ சொல்றா, நான் வேற வஸ்திரத்தை போட்டுட்டேன், என் பிள்ளை குட்டியெல்லாம் பக்கத்தில் படுத்துருக்குது, நான் இப்போ என்ன செய்ய முடியாது, எந்திரிச்சு வர முடியாது. அவரு எவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டாராம். இவளுக்கு மனது வந்த பொழுது இவ எழுந்து கதவை திறந்தா அந்த கையில சாவி துவாரத்துல அந்த தாப்பல்ல வாடையெல்லாம் அடிக்குதான். மணவாளன் வந்துட்டு போன வாடை, அந்த அந்த இடத்துல கை வைக்கும் பொழுது வாசனை வீசினது என்று வேதம் சொல்லுது. தெருவில் இருக்கவங்களை கேட்குறாங்க, அவர் வந்தாரு, என்னாச்சு? அவர் போயிட்டாரு. ஏனென்றால் நீ திறக்காததுனால, நீ மனசை அவருக்கு நேர திருப்பாததுனால, அவர் கூப்பிடும் பொழுது நீ எந்திரிச்சு உட்காராததுனால அவர் போயிட்டாரு. வழியில் இருக்கிற காவலர்கள் அவளை அடித்து கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப அவர் இல்லைன்னா நம்மளை கொன்று போட இன்னைக்கு கொள்ள பேர் ரெடியா இருக்காங்க. கர்த்தரை நீ முந்தி தேடலைன்னா வேற ஆள் பின்னாடியே வந்துடுவேன். ஏன்னா அவன் பார்ப்பேன், இவன் காலையில எந்திரிச்சு சௌரியத்துக்கு வர்றேன், அவர் வந்துட்டு போயிட்டாரு, அவர் பிரசன்னம் இவனுக்கு, அவர் பிரசன்னம் இவன் மேல இல்லை. இப்ப நம்ம போனா என்ன பண்ணிடலாம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன பண்றேன், வகை தேடுறேன், அப்படியே தொலைவுறேன், யாரை பிடிக்கலாம் யாரை பிடிக்கலாம். அவன் ரொம்ப வெள்ளனே வந்துடுவேன். வீட்டு வாசல்ல நாய் மாதிரி வாழை வச்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு உன் வாசல்ல ரெடியா நிற்பேன். எப்படா வரும் சத்தியா, எப்போ வரும் லவக்கன்னு கொத்தலாம், அல்லது ஜாய் எப்போ வரும் லவக்கன்னு விழுக்காடலாம். அவன் ரெடியா வந்து உன் வாசல்ல நின்றுக்கிட்டு பொண்ணைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ எப்படி வெளியே வரணும்? மகிமையோடு வரணும், பிரசன்னத்தோடு வரணும், 2 கண்களும் அக்னியாய் நீ வரணும், உன் நாவுல அக்னி அபிஷேகத்தோடு நீ வரணும். நீ வெளியில வரும்பொழுதே மோசே மாதிரி முகம் பிரகாசிக்க நீ வந்தேனா அவன் நினைப்பான், இன்னைக்கு இவனை தொடவே முடியாது, இவன் காலையிலே கிருபையில நிரம்பிட்டான், மகிமையில நிரம்பிட்டான், வல்லமையில நிரம்பிட்டான், ஆவியானவருடைய பலத்தால் அவன் நிரம்பிட்டான், இன்னைக்கு இவனை தொடறதுக்கு நமக்கு போதுமான பலன் இல்லை, நாளைக்கு வரலான்னு
அவன் மூட்டையை கட்டிட்டு போயிடுவேன். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ எப்போ தேடணும்? பக்கத்தில் சொல்ல, சிஸ்டர் உங்கள் வீழ்ச்சி, உங்கள் தோல்வி எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? காலை தோறும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் இல்லைங்க. அதனால தான் நீங்கள் பிழைக்க முடியலை, அதனால தான் நீங்கள் வளர முடியல, அதனால தான் உங்கள் கொம்பு உயரலை, அதனால தான் ஆரோன் கோல் போல உன் கோல் துளிர் இல்லை, அதனால தான் உன் கையின் பிரயாசத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியல, அதனால தான் நீ படுகிற பிரயாசங்கள் தோல்வியில் போய் முடியுது. காரணம், காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தேடலை. நிறைய பேர் இது மிஸ்டேக். நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் காலை தோறும் கிருபையை இழந்துடுறாங்கங்க. பாருங்க, மண்ணா அதிகாலையில் பெய்யுமா, நல்லா கவனிக்கணும். காலையில் தான் மண்ணா பெய்யும். அந்த நேரத்தில் போனால் நீ பெருக்கி எடுத்து ஜாடியில் வைத்து கொள்ளலாம். அன்றைக்கு போதுமான மண்ணா அதில் விழுந்துடும். ஆனால் நீ சௌரியத்துக்கு 8 மணி 9 மணி 10 மணி 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சு போய் மண்ணா தேடுனா அது உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ எப்போ எந்திரிக்கணும்? பக்கத்தில் சொல்லுவோம், இன்னைக்கு இதில் மனம் திரும்பு. நிறைய பேர் இதில் தோல்வியில் இருக்கிறீங்க. நிறைய பேருடைய முகக்கலைகள் காலையிலேயே துக்கமாக இருக்கு, காலையிலேயே பிரசன்னமே இல்லைங்க. காலையில் எந்திரிக்கும் பொழுதே கோபமான முகம், எரிச்சலான முகம், டென்ஷனான முகம், வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்தில் முள்ளை கட்டிக்கிட்டு வர்றது. எந்திரிச்ச உடனே, எந்திரிக்கும் பொழுதே டென்ஷன்லையே எந்திரிக்கிறது. எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட பேசிட்டு, பிதா கிட்ட பேசிட்டு, அவரை முகத்தை சந்தோஷப்படுத்திட்டு, அவருடைய கிருபை பொருந்தின கரத்தோடு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்ட போய் பேசினாலும் அவங்களும் சிரிப்பாங்க. நீ எந்திரிக்கும் பொழுதே டென்ஷனை முள்ள கட்டிக்கிட்டு எந்திரிச்சேனா யார் உங்கள்கிட்ட பேசுவா? யார் உங்கள் முகத்தில் முழிப்பா? யார் உங்களோடு உறவாடுவா? காலையிலே டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா இன்னொருத்தரையும் டென்ஷன் படுத்திடுவீங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த நாளில் நீ பிழைக்கணுமா, நீ வளரணுமா, நீ உருவாகணுமா, முதல்ல நீ என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சு ஒரு 4 பாட்டை பாடு, ஒரு 2 பாட்டை பாடு, ஒன்று முடியாட்டி ஒரு பாட்டையாவது பாடு. பாடி கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தை கேளு. ஆண்டவரே, உங்கள் முகக்கலை என் மேலே வரட்டையா, உங்கள் மகிமை என் மேலே வரட்டையா, உங்கள் காருண்யம் எங்கள் மேலே வரட்டையா, உங்கள் பிரசன்னத்தினால என்னை மூடுங்கய்யா. இந்த நாள் முழுசும் நான் எங்கனையும் வெக்கப்படக்கூடாது, எங்கனையும் தோல்வி அடையக்கூடாது, எந்த இடத்துல நான் தடுமாறக்கூடாது, எந்த இடத்துல நான் திகைத்து போகக்கூடாது, எந்த இடத்துல என் கால் சறுக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தை தேடினேனா நிச்சயமாய் அந்த நாள் உனக்கு ஜெயத்தின் நாளாய் மாறு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அடுத்து எதை தேடணும்னு சொல்றாரு? சங்கீதம் 27:8. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 27வது சங்கீதம் 8வது வசனத்தை, அதிலே தொடர்புள்ள வசனம் தான். நீங்க தயவுசெய்து பாருங்க. எதை தேடணும்? 27:8, பக்க நம்பர் 685. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆமே, முகத்தை தேடணும், மனுஷன் முகத்தை அல்ல. இங்க ஒரு பெண்ணு சொல்றா என்னத்தை தேடுறேன்னு. இங்க சங்கீதக்காரர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு என் முகத்தை தேடுங்கள்னு அவர் சொல்றாரு. இங்க ஒரு பெண்ணு யார் முகத்தை தேடினாள் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் அதே பகுதியில் இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு, யார் முகத்தை? ஒரு எதிர்ப்பாளருடைய முகத்தை. ஒரு பெண்ணு ஒரு ஆணை பார்த்து சொல்றா, ஓ முகத்தை நான் ஆவலோடு நான் தேடினேன். அங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள், மனுஷனுடைய முகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. நம்ம எந்திரிச்சு காலில் இருந்துச்சு, ஐயா நீங்க தருவீங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறையா, நீங்க உதவி செய்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உங்க மேல இருக்குதுயா. மனுஷன் முகத்தை நம்ம ஏங்க தேடணும்? கர்த்தர் முகத்தை தேடுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பாருங்க. கட்டாயம் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். காலையில் எந்திரிச்சு அவரை மனதார புகழ்ந்து பாடு, உனக்கு தெரிஞ்ச வகையில் அவரை துதி. நீ மனுஷனை நாடாத, மனுஷன் உதவியை தேடாத, மனுஷன் முகத்தை நாடி ஓடாத. இவ பாருங்க, ஒரு பையனுடைய வாலிபன் முகத்தை நாடி ஓடி போய், இவளுக்கு புருஷன் இருக்குது, வீடு இருக்குது, இவளுக்கு எல்லாமே இருக்குது. இவ சொல்ற வார்த்தையை பாருங்க, உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது நான் உன்னை கண்டுபிடித்தேன். அதுக்கு மேலே படிக்க வேண்டாம், வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, நீங்க அதுக்கு மேலே வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. இவள் எதிர்ப்பாளருடைய முகத்தை தேடினாள். நாமும் இன்னைக்கு மனுஷன் முகத்தை தேடாதீங்க. எந்திரிச்சோன்னே ஓடி போய் அம்மா முகத்தை, அப்பா முகத்தை, உன் முகத்தை காட்டு, உன் முகத்தில் முழிச்சா நல்லா எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருக்கான்ல, என்னத்தை பாரு யோக வரும்னு போட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்குது. அவனை பார்க்கறது இவனை பார்க்கறது. என் பிள்ளை முகத்தில் முழிச்சிட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும், எங்கள் வீட்டுக்காரன் முகத்தில் முழிச்சிட்டா ஒன்னோட உருப்படாது. இப்படி நீங்கள் எங்கெங்க இருக்கு? யார் முகம் இல்லைங்க, கர்த்தருடைய முகத்தில் முழிங்க. ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்றாரு,
அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல சீட் போட்டிருப்பாராம், ஒரு பெஞ்ச், ஒரு சேர். அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்லுவாராம், ஏசப்பா ஆவியானவரை வந்து அங்கே உட்காருங்க, ஆவியானவரை பிரசங்கம் பண்ணலாமா. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, படுக்கிற இடத்துல இன்னொரு தலைவாணி வச்சிருப்பார், அதில் சொல்லுவாராம், ஏசப்பா எங்களோட வந்து படுத்துக்கொள்ளுங்க, என் கூட வந்து உட்காருங்க, என் கூட வந்து இருங்க, நீங்களும் நானும் இசைந்து இணைந்து இருப்போம். இதுதாங்க இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. அவரோடு நம்ம இருக்கிற உணர்விலேயே நம்ம இருக்கணும். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை காக்கும் படிக்கு நான் உன்னோடு. நம்ம நினைக்கிறோம் ஆபத்து காலத்தில் கூப்பிடுறோம் ஏசப்பாங்கிறோம், ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? இங்கே தானே இருக்கிறாரு. ஆனால் அப்போ அந்த உணர்வு இல்லையே. அவர் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருந்தால் நம்ம தீமை செய்ய பயப்படுவோமே, பாவம் செய்ய பயப்படுவோமே, அசுத்தம் செய்ய பயப்படுவோமே, தவறான காரியத்தை செய்ய நம்ம பயப்படுவோமே. செல்ல கையில் எடுக்கிறப்பெல்லாம் ஏசப்பா பார்க்குறாருங்கிற எண்ணம் இருந்தா நம்ம உள்ள போவோமா? ஆபாசமான காட்சியை பார்ப்போமா? நமக்கு அந்த பயம் இல்லைங்க தம்பி தங்கச்சி. அதனாலதான் நம்ம துணிந்து என்ன பண்றோம்னா அதை எடுத்து உள்ள போய் அநேக காரியங்களை பார்த்து, பாவத்தை பார்த்து ரசிச்சு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறோம். இன்னைக்கு செல்லு கையில் வச்சிருக்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனமா இருங்க. கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இயேசு 7 கண்கள் உள்ளவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள நீ ஓப்பன் பண்றப்ப உன்னோட அவரும் பார்க்கிறார், உன் கண்ணுல அவரும் பார்க்கிறார். அப்ப நீ எதை பார்ப்ப? ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ரொம்ப சிநேகிதர், ஒரு அருமையான சிநேகிதர் இருந்தாராம். இவர் அந்த சிநேகிதரை ஆலயத்துக்கு கூப்பிட்டாராம். ஆலயத்துக்கு வா தம்பி, 2 பேரும் ஆலயத்துக்கு போகலான்னு. அந்த சகோதரன் ஆலயத்துக்கு வந்தார். அப்புறம் அந்த சகோதரன் என்ன பண்ணாரு, சினிமா தேட்டருக்கு வா போகலாம், நீ ஆலயத்துக்கு கூப்பிட்டா நான் வந்தேன்ல, இப்போ நான் உன்னை சினிமா தேட்டருக்கு கூப்பிட்றேன் வா, நீ படம்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு பிரியப்படுத்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க, நீ என் கூட வந்து உட்காந்துக்க, கண்ணை மூடிக்க, காதை அடிச்சுக்க, ஆனால் என் கூட வரணும். அவ்வளோதான் அவருடைய வேண்டுதல், கூட வரணும். இவர் யோசித்தாரு, நம்ம கூப்பிட்ட போய் சர்ச்சுக்கு வந்தான்ல, இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்த நம்ம எப்படியாவது கொஞ்சம் இறங்கி போனால் ஆதாயப்படுத்திடலான்ட்டு இவர் என்ன பண்ணாரு, இதுதான் மனுஷ மூளை. நாமும் அப்படித்தாங்க. பவுல் எழுதியிருக்காரு, எப்படியாயில சிலரை ஆதாயப்படுத்தும்படி எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேனுங்கிற அந்த வசனத்தை வேறு விதமாய் நம்ம எடுத்துக்கிட்டு தப்பான வழிக்கு போகக்கூடாது. அந்த ஊழியத்தை செய்கிற ஆரம்ப கால ஊழியத்தில் அவர் செஞ்சுட்டார். என்ன பண்ணிட்டாரு, அவனோட தேட்டருக்குள்ளே போயிட்டார். போய் அதே மாதிரி காதை அடைச்சிக்கிட்டாரு, கண்ணை அடைச்சிக்கிட்டாரு, மூக்கை அடைச்சிக்கிட்டார். பேசாம உட்காந்து இருக்கிறார். எல்லாரும் சிரிக்கிறப்ப இவருடைய உள்ளம் துடிக்குது. எல்லாரும் அழுகிறப்ப அங்க நடக்கிற சம்பவம்லாம் இவருக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அந்த பாதையில் அவர் போயிருக்கிறார். ஆனா என்னதான் அவர் கண்ட்ரோல் பண்ணாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுல அவர் சேதப்பட்டுக்கிட்டே இருக்கார், பாதிப்பு வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு மனசா அந்த டைம்லாம் முடிஞ்சு வெளியில வர்றப்ப அந்த இளம் ஊழியக்காரர் ரொம்ப வருத்தப்பட்டாரச்சா, இந்த மனுஷன் பேச்சை கேட்டு வந்து நிம்மதியெல்லாம் போச்சே, சமாதானமெல்லாம் போச்சே, சந்தோஷமெல்லாம் போச்சே, இந்த மன ஆதாயப்படுத்தங்காட்டி என்னை நரகத்துக்களே கூட்டி போயிட்டான்ட்டு வெளியில வந்தா அந்த தேட்டருடைய வாசலுக்கு வெளியில துண்டா இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டார். அவர் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. நல்ல கம்பீர தோற்றத்தோடு அந்த ஆலய வாசலுக்கு வெளியே அவர் நின்றுட்டு இருந்தாராம். இந்த ஊழியக்காரர் வெளியில வந்தோடனே பார்த்துட்டு, ஆண்டவரே என்ன அங்க நிக்கிறீங்க, உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களே, உன்னை காக்கும்படிக்கு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே, உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க அங்கேயில நிக்கிறீங்கன்னாராம். அப்ப கர்த்தர் சொன்னாரா, எனக்கு பிரியமில்லாத இடத்துல, நான் பார்க்கக்கூடாத இடத்துல, நான் ஆரோசியம் பண்ற இடத்துல, எனக்கு வருத்தத்தை உண்டாக்குற இடத்துக்கு நீ போகும் பொழுது நான் எப்படிப்பா உன் கூட வர முடியும்? நான் உன்னை விட்டுட்டு வருத்தத்தோடு வெளியே நிற்கிறேன், எப்போ வருவேன்னு சொல்லி. அது எனக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு இடம், என் பிள்ளைகள் ஆபாசமாய் ஆடுகிற ஒரு இடம். என் பிள்ளைகள் தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க ஆபாசமாய் ஆடக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிற ஒரு இடத்துக்குள்ள நான் எப்படிப்பா வருவேன்னாராம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, சினிமா, நாடகம், கூத்து, களியாட்டு, ஆபாசம், இது எல்லாம் பாதாளத்தினுடைய வேலை என்பதை நீ மறந்துடாத தம்பி தங்கச்சி. அதை போகும் பொழுது கர்த்தர் அதுக்குள்ள இருக்கவே மாட்டார். அதனாலதான் நீங்க தேவையில்லாத களியாட்டுகளுக்கு உங்களை விலக்கி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு வசனம் சொல்லுது. முகத்தை தேடுங்கள். காலையில் இருந்துச்சோன்னே கேளுங்க, ஏசப்பா நான் உண்மை பார்க்கணும், உண்மை பார்க்கணும், உண்மை பார்க்கணும். ஒரு பெண்ணு காலையில் எந்திரிச்சு கல்லறையில ஓடி தேடுறான். செத்த சரீரத்தை தான் பார்க்க அவ போனான். அவளுக்கு தெரியாது அவர் உயிரோடு இருக்கிறார்னு. ஏன்னா அவள் இயேசுவோடு அதிக நாட்கள் ஊழிய பாதையில இல்லை. ஆனா அவளுக்கு ஒரு நன்மை செய்திருந்தார். 7 பிசாசுகளை துரத்தி வைத்திருந்தார். அவள்கிட்ட இருந்த 7 பிசாசை கர்த்தர் துரத்தி விட்டிருந்தார். அதனால அந்த நன்மைக்காக அவள் இயேசுவை பற்றி கொண்டாள். அவள் இயேசுவை
அந்த கல்லறையிலையாவது பார்த்துடலான்னு சொல்லி தாகத்தோடு ஓடுறான் கல்லறைக்கு. அவளை ஓடினதை பார்த்த கர்த்தர், யாரை நீ தேடுகிறாய், ஏன் அழுகிறாய்? அப்போ அவள் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அழுது கொண்டே தேடுறான். இன்னைக்கு இது கேட்குற நாம எத்தனை பேர் அழுது கொண்டே தேடுறோம். ஆனால் கண்களில் என்ன இல்லை? கண்ணீர் இல்லைங்க. ஏதோ ஒன்று தேடணும்னு தேடுறோம். நம்ம பாரத்தினால தேடணுங்க. ஆத்ம பாரத்தோடு தேடணும். ஆத்ம பாரத்தோடு நம்ம கதறணும். ஏசப்பா, எங்கள் ஊரில் எழுப்புதல் வரணுமே, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணுமே, எங்கள் அம்மா ரட்சிக்கப்படணுமே, என் தம்பி ரட்சிக்கப்படணுமே, என் தங்கச்சி ரட்சிக்கப்படணுமே, என் குலத்தார் கோத்திரத்தார் ரட்சிக்கப்படணுமே, எங்கள் ஊரில் ஒரு அசைவுதல் வரணுமேன்னு அவர் முகத்தை நீங்கள் தாகத்தோடு தேடுங்க. உங்கள் கண்கள் குளமாய் மாறும். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, முகத்தை தேடுங்கள். எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேற எதை தேடணும்? அழகாய் வசனம் சொல்கிறதே நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், நல்ல கவனிங்க, கோடு போடுங்க, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்களானா அதற்கு மன்னிப்பே. பேர் என்ன ஊர்? எருசலேம். அங்க என்னத்தை இல்லையா? சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து. போங்கப்பா, தெருவா போங்க, யாராவது சத்தியத்தை தேடுறவன் இருக்கிறானான்னு பார்த்து விசாரிங்க. விசாரிச்சு, இப்போ நம்ம ஊரில் சென்சஸ் எடுக்க வர்றவங்க விசாரிப்பாங்க. வேலை பார்க்குற அரசு வேலை பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர், குழந்தை பெற்றெடுத்துருக்கிறவங்க எத்தனை பேர், விதவைகள் எத்தனை பேர், புள்ளி விவர கணக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுப்பாங்க. வீட்டில் எத்தனை டிவி இருக்குது, எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை 2 வீலர் இருக்குது, எத்தனை 4 வீலர் இருக்குது, கிரைண்டர் மிக்சி இருக்கா, அல்லது அடுப்பு இருக்குதா, கேஸ் இருக்கா, அது எந்த கேஸு, இதான் விசாரித்து எல்லாத்தையும் புள்ளி விவரமாக எடுக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எருசலேமுக்குள்ளே போ, விசாரி. எதை விசாரி? சத்தியத்தை தேடுறவன் இருக்கானா, உண்மையை தேடுறவன் இருக்கானா, பரலோகத்தை தேடுறவன் இருக்கிறானா, நீதியை தேடுகிறவன் இருக்கிறானா, ஆத்ம ஆதாயத்துக்காக ஜீவனை கொடுக்கிறவன் இருக்கிறானான்னு விசாரித்து தேடி கண்டுபிடித்தீர்களானால் நான் என்ன கொடுத்துருவேன்? அந்த பட்டணத்துக்கு மன்னிப்பு கொடுப்பேன். அப்போ அந்த பட்டணத்தில் என்ன இல்லை? தேடுறவனே இல்லை. இன்னைக்கு இதை கேட்குற நாம எப்படி தேடுறோம்? காலை தோறும் தேடுறோமா? இரவு நேரத்தில் தேடுறோமா? எப்பொழுதும் நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி தேடிக்கொண்டு இருக்குதா? நீ எந்த அளவுக்கு அவரை தேடுறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பிழைப்பூட்டுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை உன்னை மூடிக்கொள்ளும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் உன் மேலே இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு தரிசனங்கள் உன் மேலே இருக்கும். எப்பொழுதும் உன் கண்கள் அவரை தேட 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 அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு ஏன் நம்ம பிழைக்க முடியல தெரியுமா? தேடுதல் நமக்குள்ள என்னவா இருக்கு தெரியுமா? குறைவா இருக்கு. 100 வெள்ளிக்காசு, 100 ஆட்டுக்குட்டி இருக்கு, 10 வெள்ளிக்காசு இருக்கு, ஒண்ணுக்கு ஆனா போச்சு, அதுக்காக விட்டுருவானா? அதை தேடு 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 தேடுன்னு தேடுவார். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் இருந்தார். அது அவருடைய வாழ்க்கை சரிதை புஸ்தகத்தில் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கிற பொழுது அவரிடத்துல ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்துச்சான். அது என்ன அன்பளிப்பு? ஒரு சின்ன பொருள் அவர் கையில் கொடுத்துருச்சு. அவர் அதை வாங்கி பத்திரமாய் தன்னுடைய பையில் வச்சார். கொஞ்ச நேரத்துக்குள்ளாடி அந்த பொருள் தவறிடுச்சு. தவறும் பொழுது இப்போ அவர் எந்திரிச்சு புறப்படும் பொழுது அந்த பொருளை காணாம். அதனால தேட ஆரம்பிச்சிட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க தேடுறீங்க, என்னங்க தேடுறீங்கன்னு. ஒரு அன்பளிப்பு, ஒரு விலை மதிக்க முடியாத பொருளை நான் தொலைச்சிட்டேன்னார். அப்போ என்ன பொருள் என்ன பொருள்னு சொல்லி எல்லாருமே தேடினாங்க. மொத்தத்தில் அந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே தேடுறாங்க, பொருளை காணோம். ஆனால் இந்த மேடையில் தான் தொலைச்சிட்டார் அவர். ஏன்னா இப்போ தானே கொடுத்துச்சு அந்த பாப்பா, இப்பயே தொலைச்சிட்டார். அவர் தொலைவுன்னு தொலைவி கடைசியில் ஒரு சின்ன பென்சில், அந்த இவ்வளவு பெரிய பென்சிலை எடுத்தார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏங்க இந்த பென்சிலுக்காக இம்பிட்டு நேரம் செலவழிச்சிங்க, இது எத்தனை பென்சில் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தந்துட மாட்டோமா? இத்தனை பென்சில் உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோமா? இது சும்மா எழுதி மேலையும் கீழையும் எழுதி தீர்ந்து போன சின்ன பென்சிலு, இதை போய் நீங்கள் இவ்வளோ நேரம் தொலைவுறீங்களே, இவ்வளவு பெரிய மகாத்மா காந்தி அவர்கள், இவ்வளோ பெரிய தேச தந்தை போய் இந்த சின்ன பென்சிலை தொலைவலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, பொருளை பார்க்காதீங்க, அந்த கொடுத்த பொண்ணுடைய மனசை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை தன்னால் முடிஞ்ச உயர்ந்த தான் படிக்கிற பொருளை கொண்டு வந்து கொடுத்துச்சு இல்லையா, அதுக்குள்ள அந்த மனசு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த இருதயம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய
பொருளை பார்க்கக்கூடாதுனாராம். உலக மகா தந்தை சொன்ன ஒரு பொன்மொழியில் அது இருக்குது. அப்போ இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, நம்ம பரலோக தேவனை எப்படி கருத்தோடு தேடுறோம்? ஒரு பொருளை 100 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி காணா போனால் 99 வச்சுட்டு ஒன்றை தேடி போவானாம். ஏன்னா அது விலை மதிக்க முடியாத ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிற வரையும் அவன் தேடுவானான். 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு, 9 காசு இங்கே இருக்கு. ஆனால் அந்த 9 காசை விட அந்த ஒரு காசை தேடி போய் கண்டுபிடிச்சிட்டா அவனுடைய சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்குமா. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு காலையில் நீங்கள் தேட வேண்டிய முதல் தேடுதல் பரலோகத்தை தேடணும். நீங்கள் தேடுனா நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க. எப்போ தேடணும்? அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்றார், என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். பெத்தேல தேடாதீங்க, கில்காலுக்கு போகாதீங்க, இன்னும் பெர்செபாவுக்கு போகாதீங்க, அங்கெல்லாம் நீங்க போய் தேடிக்கிட்டு அலையாதீங்க. முதல்ல உனக்குள்ள இருக்கிற கர்த்தரை சரியான முறையில் நீ தேடு, அப்பொழுது நீ தென்படு, உனக்கு அவர் தென்படுவார். இன்னும் வசனத்தை வாசிங்க. கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டு, ஆனால் இயேசு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து மரித்தோரை விட்டு அவர் எழும்பிட்டார். நாமும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நாமும் இந்த உலகத்துக்கு செத்துட்டு எழும்பிட்டோம். நீங்கள் இயேசுவோடு கூட எழுந்தது உண்டானால், ஒரு கேள்வி கேட்கிறார், நீ உண்மையிலே பாவத்துக்கு செத்துட்டியா, நீதிக்கு பிழைச்சிட்டியா? இந்த உலகத்தினுடைய காரியம் உனக்குள்ள இல்லாதபடி உனக்குள்ள சிலுவையில உலகம் அடிக்கப்பட்டுருச்சா? நீ பாரம்பரியத்துக்கு செத்துட்டியா? உலக வழிபாட்டுக்கு நீ செத்துட்டியா? இயேசு உயிர்த்தது போல நீயும் உயிர்த்து எழும்பிட்டியா? அப்ப எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலசு பார்சத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். 2 முறை சொல்றார், தேடுங்கள், நாடுங்கள். எதை தேடணும்? மேலானதை தேடணும், கீழானது அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. நீங்க இம்மைக்காக தேவனிடத்தில் அன்பு வைத்திருந்தா மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுகிட்ட வரும் பொழுது என்ன கொடுப்பாரு? அப்பம் கொடுப்பாரு, மீன் கொடுப்பாரு. இதுக்கே கொள்ள பேர் வந்தாங்க. அடுத்து கொஞ்சம் பேர் பதவி கொடுப்பாரு, வலது பக்கத்தில் உட்கார வைப்பாரு, இடது பக்கத்தில் உட்கார வைப்பாரு, ஏதாவது போனா கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். இங்க பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, சீசர்களே இயேசு ஏதாவது தருவார்னு தான் வந்தாங்க. அதனாலதான் ஒரு சீசர்கள் பேசிக்கிட்டு போனாங்க, அவர் அதை செய்வார் இதை செய்வார்னு நாங்கள் நினைச்சோம், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போயிட்டாரு, அதனாலதான் நாங்களும் ஊரை விட்டே கிளம்பிட்டோம். இதெல்லாம் பூமிக்குரியவைகள். கர்த்தர் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை தேடாதீங்க, பரலோகத்துக்குரியவைகளை தேடுங்க. ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் பேசின செய்தி, ஒரு குறு செய்தி. நேற்றைய நாளில் வேறொரு சகோதரன் செய்தி கேட்டுட்டு இருக்கும் பொழுது நான் அந்த செய்தியை கேட்டேன். அவர் கேட்டுக்கிட்டு இருக்க செய்தியை நான் கவனித்தேன். அதில் என்ன பேசுகிறாரு? இயேசுவை பார்க்கணும் 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 பார்க்கணும்னு விரும்புகிறாரு. இயேசு தோன்றினார், அவரை கேட்கிறாரு, நான் உனக்கு வேணுமா அல்லது நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? 2 ஆப்ஷன். நான் உனக்கு வேணுமா, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? இப்போ என்ன கேட்கறது? ஆசீர்வதிக்க ரெடி, வேலைனா வேலை, வீடுனா வீடு, திருமணம்னா திருமணம், சுகம்னா சுகம், அற்புதம்னா அற்புதம், அதிசயம்னா அதிசயம், ஐஸ்வர்யம்னா ஐஸ்வர்யம். நான் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணுமா அல்லது நான் வேணுமா? இப்போ இயேசு வேணும்னா எதுவுமே கிடைக்காது, ஆசீர்வாதம் வேணும்னா கிடைச்சிடும். என்ன கேட்கலாம்? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு வந்துட்டாருன்னா எல்லாமே வந்துடும். உலகத்தையே படைச்சவர் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாமே உனக்கு வந்துடும். இதை குறித்து ஒரு கதை இருக்கு, புதுசாக வந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள நான் சொல்றேன். நான் கிராம ஊழியங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய கதை. அந்த காலத்தில் அது நிழலாட்டமான கதை. ஒரு ராஜாவை பார்க்க 3 பிரதிநிதிகள், 3 பிரஜைகள் ராஜாவின் இடத்துல போறாங்க. அதிகாலையில் போய் ராஜாவுடைய வாசல்ல, ஏன்னா கொடை வள்ளல்கள் ராஜாக்கள் எல்லாம் பாட்டு பாடுனா காசு கொடுத்துருவாங்க, பொண்ணுங்களை கொடுத்துருவாங்க, புகழ்ந்து பாடுனா வேணுங்கிறத வாங்கிட்டு போயிடலாம், அல்லது உதவி கேட்டாலும் ராஜாக்கள் செய்வாங்க. ஏன்னா நம்ம வரலாற்றுகளை நிறைய கொடை வள்ளல்களை நம்ம பார்க்குறோம். இதே போல் அந்த ராஜாவை நாடி 3 பேர் போகிறாங்க. முதல்ல ஒருத்தர் போய் ராஜா கிட்ட வந்தனம் சொல்லி வணக்கம் சொல்லி மாலை மரியாதையெல்லாம் செலுத்தி சாஷ்டாங்கமாய் விழுந்து ராஜாவை வணங்கி புகழ்ந்து போற்றி நிற்கிறாரு. ராஜா கேட்குறாரு, என்னப்பா காலையில் வந்திருக்கிறிய, உனக்கு என்ன வேணும்? அப்போ அவர் சொன்ன முதல் பாயிண்ட்டு, எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நிலங்கள் இருக்குது ராஜா, எல்லாரும் வசதி வாய்ப்பாக வாழ்கிறாங்க,
ஆனால் இந்த ஏழையாகிய எனக்கு தான் நிலமே கிடையாது. நீங்கள் நிலம் கொடுத்தீங்கன்னா நான் உழைச்சி பிழைத்து கொள்வேன். அதனால் உங்கள் மானிய நிலத்தில் எனக்கு கொஞ்சம் நிலங்களை தந்தீங்கன்னா நானும் என்னுடைய குடும்பமும் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நிலத்தை கேட்டார். ராஜா பார்த்தாரு, இவ்வளோ தானே உன் ஆசை, அதுக்காப்பா இந்த காலை வேளையில் வந்திருக்கிற, அதுக்கு ஒரு மதியான நேரம் சாயந்தரம் நேரம் வரக்கூடாதா? காலையில் வந்து நிலம் வேணும் கேட்குறியே, சரி போ, என் மானிய நிலத்தில் உனக்கு இத்தனை ஏக்கர் தர சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு அனுப்பிட்டார். அவர் அங்கேருந்து வெளியில் வர்றப்ப 2 பேரும் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கேன். அவனை பார்த்து இவர் கையை காட்டினார். ஏய், நான் போய் கேட்டதை ராஜா கொடுத்துட்டாரு, புத்தியா கேளுன்ட்டு அவர் போயிட்டார். இப்போ 2வது ஆள் யோசிக்கிறேன், இவன் இப்படி கையை காட்டுறானே, அப்போ வாங்கிட்டான் போல இருக்கு, நம்ம என்ன கேட்கலாம், நம்ம என்ன கேட்கலாம், நம்ம என்ன கேட்கலாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவனுக்கு காலிங் வந்துருச்சு, உள்ளே வாடான். உள்ளே வேகமாக போனேன், அதே மாதிரி காலில் விழுந்தேன், கும்பிடு போட்டேன், உருண்டு காலம் போட்டேன், பிறண்டேன், எந்திரிச்சேன். ராஜா, ஓ வேண்டுதல் விண்ணப்பம் என்னடா, எதுக்கு வந்திருக்கேன்னாரு. ராஜா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த மகளை நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். ஏன்ட்டு பொண்ணு பொருள் எதுவுமே கிடையாது, சீர் வரிசையெல்லாம் செய்யறதுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் மனசு வச்சு உங்கள் ஐஸ்வர்யத்தில் உங்கள் பொக்கிஷ சாலையிலேருந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் மகளுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமாக செஞ்சு நான் அனுப்பிடுவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ராஜா பார்த்தாரு, முதல்ல ஒருத்தன் நிலத்தை கேட்டு வந்தேன், இப்போ ஒருத்தன் பொண்ணை கேட்டு வந்திருக்கிறேன், பணம் கேட்டு வந்திருக்கேன். சரிடான்ட்டு இவ்வளோ தானே உன் ஆசை, சரி போ நான் தர்றேன்னா அவனுக்கும் கொடுத்துட்டார். அவனும் வெளியில் வந்தேன். இன்னொருத்தன் மிச்சம் இருக்கான்ல, அவனை பார்த்து சொன்னேன், டேய் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, புத்தியா கேள்றான்ட்டு போயிட்டேன். 3வது ஆள் நிற்கிறேன், என்ன கேட்கலாம், எதை கேட்கலாம். 2 வயலும் வாங்கிட்டேன், என்ன கேட்டாங்கன்னு தெரியல. அவங்க என்ன கேட்டாங்களோ அவர் தர்றேன்ட்டார். நம்ம என்ன கேட்கலாம். இவன் போகிறேன், அதேமாரி ராஜா கிட்ட போய் நின்னேன். ராஜா பார்த்தாரு, உனக்கு என்னப்பா வேணும்னாரு. ஒரே வரியில் சொன்னேன், ராஜா நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் கூட ஒரு நாள் தங்கிக்கணும், நான் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடணும், என் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பேசிக்கிட்டு இருக்கணும், நீங்களும் நானும் ஒரே வீட்டில் உட்காந்துருக்கணும், அதுதான் என் ஆசை, அதுக்கு தான் வந்தேன், உங்களை எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட வந்தேன்ட்டேன். ராஜாவுக்கு தலகால் புரியல். முதல்ல ஒருத்தன் வந்து நிலம் கேட்டேன், ஒருத்தன் வந்து பணம் கேட்டேன், இவன் வந்து என்னையவே கேட்குறானே அப்படின்ட்டு மந்திரியை கூப்பிட்டாரு. அப்பாயின்மெண்ட் டேட்டு கொடுத்துட்டார். அடுத்த மாதம் இத்தனாம் தேதி உன் வீட்டுக்கு நான் வர்றேன்டா விருந்துக்கு, போய் எல்லாம் ரெடி பண்ணுறான்ட்டார். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், வெளியில் வந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். மந்திரிகளை கூப்பிட்டாரு, அவன் வீட்டுக்கு போகணும், போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. போன மந்திரி சபையெல்லாம் தலைதெறிக்க வந்துருச்சு. என்ன சொல்லி வந்துச்சு, ராஜா அவனுக்கு வீடே கிடையாது, அது ஒரு ஊரே கிடையாது, அங்கே ரோடே கிடையாது, அங்கே கரண்ட்டே கிடையாது, அங்கே தண்ணியே கிடையாது, அவன் ஒரு ஒத்தடி வனாந்தரத்தில் குடியிருக்கிறான், குடிசைதான் அவன் 4 செட்டு போட்டிருக்கேன், 4 ஓலை குடிசைதான். ராஜா சொன்னார், நான் சொன்னது தான், அவன் வீட்டுக்கு போகணும், அதனால் அவன் வீட்டில் கூடை செட்டை பிரிச்சுட்டு வீட்டை கட்டு, ரோடு இல்லையா ரோடு போடு, கரண்ட் இல்லையா கரண்ட்டை போடு, என்னென்ன வசதி அவனுக்கு இல்லையா எல்லாம் செய்யும். அவன் 24 மணி நேரம் என்னை தங்க சொல்லியிருக்கேன், 24 மணி நேரம் நான் தங்குறதுக்கு என்னென்ன வசதி இந்த பங்களாவில் இருக்குதோ அத்தனை வசதி அந்த இடத்துல போய் செய், அவ்வளோதான். ஒரே ஆர்டர் போட்டார். இப்போ அவன் இருக்கிற இடத்துல ஒரு புதிய பங்களா கட்டப்பட்டுச்சு, அந்த ஊருக்கு ரோடு வந்துருச்சு, அந்த ஊருக்கு கரண்ட் வந்துருச்சு, அந்த ஊருக்கு ராஜா வந்துட்டாரு, ராஜாவோடு கூட சேவகர்கள் வந்தாங்க, முப்படை வந்துச்சு, அந்த தேசமே அந்த நாளில் அவன் ஊருக்கு வந்துருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவன் என்ன கேட்டான், ராஜாவையே கேட்டான். இப்போ ராஜா வீட்டுக்கு போகிறப்ப பங்களாவை தூக்கிட்டு போக முடியுமா, ரோட்டை தூக்கிட்டு போக முடியுமா, கரண்ட்டை தூக்கிட்டு போக முடியுமா? இப்போ ஒருத்தன் நிலத்தை வாங்கிட்டு போனவன் நிலம் மட்டும் ஓடிட்டான், ஒருத்தன் பவுனு வாங்கிட்டு போனவன் பவுனோட போயிட்டான். இவன் ராஜாவையே கேட்டதுனால ராஜாவுக்குரிய அத்தனையும் இவனுக்கு சொந்தமாயிருச்சு. அப்போ நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கணும், இவாஞ்சலி சொல்ல என்ன கேட்கணும், நீங்கள் எனக்கு வேணான்றவர், நீங்கள் தான் எனக்கு வேணும். உங்கள் பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், உங்களுடைய ஆஸ்தி வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் எனக்கு. நீங்கள் இயேசுவை கேளுங்களே, இயேசுக்குரிய எல்லாமே உனக்குள்ள வந்துடும். கைத்தட்டி நீ சகல சம்பூர்ணத்திற்கு சொந்தக்காரரை கேட்டுட்டேனா உனக்குள்ள சகல சம்பூர்ணமும் வந்துடும், சகல ஐஸ்வர்யமும் வந்துடும், சகல கனமும் வந்துடும், சகல கீர்த்தியும் வந்துடும், சகல மேன்மையும் வந்துடும். எலியா புறப்பட போறாரு. எலிசா கேட்கிறாரு, உன்னை பத்தி ராஜா கிட்ட ஏதாவது சொல்லணுமா, பட் நாளை என் கூட இருந்தையே, உன்னை பத்தி நான் யார்ட்டையாவது ஏதாவது சொல்லணுமா? அவன் சொல்றான், எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அப்ப எதுக்குடா என் பின்னாடியே வர்ற,
உன்ட்டு இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். கை தட்டுங்க. என்ன கேட்குறேன்? உன்ட்டு இருக்கிற பவர், உன்ட்டு இருக்கிற அத்தாரிட்டி அனைட்டிங், உன்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபட்டிக் அனைட்டிங் எனக்கு 2 மடங்கு வேணும். டபுள் அனைட்டிங் எனக்கு வேணும். வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு. நீ வேண்டாம், உன்ட்டு இருக்கிற பொருள் வேண்டாம், உன் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், நீ என்னை பற்றி யாரிடத்துல பரிந்து பேசவும் வேண்டாம். நீங்கள் புறப்படுங்க, ஆனால் உன்ட்டு இருக்கிற வல்லமை எனக்கு என்ன செய்யுங்க? போட்டுங்க. அப்போ அவர் சொல்கிறார், அரிதான காரியத்தை கேட்ட. அப்போ நீ எதை தேடணும்? எப்படியாவது இந்த 4th குரூப்பு 4ல் ஒரு வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. பிச்சைக்காரையும் ஜெபம் பண்ணாத, எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்ணில் தயவு கிடைச்சி ஒரு சேலை வாங்கி கொடுக்கட்டும் ஆண்டவரே, அல்லது ஒரு வளையல் வாங்கி கொடுக்கட்டும் ஆண்டவரே. இப்படிலாம் பிச்சைக்கார ஜெபம்லாம் பண்ணாதீங்க. ஆண்டவரே உங்கள் கிஃப்டை கொடுங்க, வர்ணமே கொடுங்க, வெளிப்பாட்டை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பரலோகத்தை காண்பீங்க, தூதர்களை நான் பார்க்கணும், பரலோகத்துக்கு நான் வரணும், உங்கள் வலது பக்கத்தில் உட்காரணும். இப்படி மேன்மையானதை கேளுங்க. பாருங்க, ரூத் என்ன கேட்டா தெரியுமா? மாமியா சொல்றா, அவ போயிட்டாளே, உன் கூட இருந்தவ போறா பாரு, உங்க அக்காக்காரி போறா பாரு, உங்க அண்ணன் பொண்டாட்டி மதனிய மச்சான் பொண்டாட்டி போறா பாரு, அவ உன் கூட இருக்கிற இத்தனை வருஷமா இருந்தவ அவ புறப்பட்டாளே, நீ புறப்படலையா? அப்ப அவ சொல்றா, மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் பிரிக்காது. நீ போற இடத்துல நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உன் தெய்வம் என்னுடைய தெய்வம். கை தட்டுங்க பார்க்கலாம். அவ சொல்றா, உன் தெய்வம் என்னுடைய தெய்வம், இனிமேல நான் உன் தெய்வத்தை தான் வணங்குவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னையும் உன்னையும் விட்டு பிரிக்காது. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மரண வரையும் பின்பற்றுவேன் ஆண்டவர், என் ஜீவனே போனாலும் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவர். பவுல் சொல்றாரு, அழுகாதீங்கப்பா, அழுது 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 என் மனசை மாத்திராதீங்க. உங்களையும் யாரு ஊழ கண்ணீர் வச்சு அழுகிறது? வீட்டுக்காரரு, இன்னைக்கு போக வேண்டாம், நம்ம 2 பேரும் இன்னைக்கு பார்க்குக்கு போகலாம், இன்னைக்கு 2 பேரும் ஊருக்கு போகலாம். புருஷன் சொல்லிட்டா போதும், பல்ல பூரா காட்டிட்டு பிறப்புறதா? யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பிலிருந்து உன்னை பிரிக்கிறது. பவுல் கேட்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, துறைதனங்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உலகமோ எதுவும் என் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று. ஹலோ வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே சொல்றது, நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறதுனா நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், அதனால போகவே மாட்டேன். இவங்க உடனே பதில், நான் போகவே மாட்டேன். பைபிளவே நீ தொடக்கூடாது, என்னை நேசிக்கிறது உண்மைனா தொடவே மாட்டேன். என்னங்க பிரிச்சிருச்சு? இந்த வாலிப பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்படி, வாலிபர்கள் இடறி விழுவார்கள், சடுதிய விழுவார்கள். இன்னைக்கு உலக கண்ணி சிம்சோனை கொண்டு போய் மடியில் படுக்க போட்டுட்டு என்னதான் மாயம் பண்ணுனாலே தெரில, சும்மா உளர்னு உளறி பெலனை பூரா கொடுத்துட்டேன் பாரு. என்ன உளறிறேன், என்ன எவ்வளவு கண் சுருகி போன ஒரு குருடே. இவ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா பலத்தை உருவுறாளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஞானமா இருக்கிறது இல்லையா? நம்மளையும் இன்னைக்கு யாருடைய பெலன் நம்மளை உறிஞ்சுது, யார் நம்மளை மயக்கிறா, யாருடைய வார்த்தையில் நம்ம தடுமாறுகிறோம், யாரை பார்த்து நம்ம இடர்கள் படுகிறோம், யாரை பார்த்த உடனே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் வருதோ அந்த இடத்துல விலக கற்றுக்கொள் தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. அப்பதான் நீ விவேகம் உள்ள தேவனுடைய ஜனம். அந்த இடத்த விட்டு சடுதியாய் பெறப்படு, சட்டன புறப்பட்டு போ, துரிதமாய் அந்த இடத்த விட்டு விலகு. இல்லாட்டி உன் காற்று அடிக்கிறல உன் ஜீவியம் பறந்து போயிடும். பாருங்க, யோசேப்பு சொல்றேன் பத்தியா, வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டா பிச்சு எரிஞ்சிட்டு போறேன், அவனுக்கு அங்க சங்கடமே கிடையாது. நீ என்னதை வஸ்திரத்தானே பிடிக்க முடியும், என் ஜீவனை நீ தொட முடியாதுன்னு அவன் அந்த இடத்தை விட்டு சடுதியாய் விலகி போனான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாவத்தை விட்டு விலகி ஓடு, விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடு, ஓடு ஓடு ஓடுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேடு, அவரை தேடு, சத்தியத்தை தேடு, நீதியை தேடு, மேலானவைகளை தேடு, அப்பொழுதுதான் நீ பிழைப்ப. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. காலையில் எந்திரிச்சோன்னே பரலோகத்தை கேளு, உன்னதத்தை கேளு, உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை கேளு, ஆத்துமாக்களை கேளு. இன்னைக்கு 4 ஆத்துமா என் பேர்ல எழுதுங்க ஆண்டவரே, இன்னைக்கு 10 ஆத்துமாக்களுக்கு உங்களை பத்தி சொல்லணும் ஆண்டவரே, இன்னைக்கு 10 அதிகாரத்தை நான் படிச்சிடணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், உண்மை முகமுகமா நான் பார்க்கணும் ஆண்டவரே, நானும் பரலோக மகிமையினால் நிரம்பணும் ஆண்டவரே. உசிய ராஜா மரணமடைந்த வருஷத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார். அப்ப இத்தனை நாளா ஏன் அவரு உயரத்தையும் உன்னதத்தையும் பார்க்கல? இத்தனை நாளா உசிய ராஜாவுக்கே மணி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். நல்லா கவனிங்க, யாராவது கொடுக்குறவன் இருந்தான்னு வச்சுக்க, வாங்குறவனுக்கு நல்ல வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை. ஏன்னா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான்ல, உசிய ராஜா கொடுக்குறேன், அவன் வாங்கிக்கிறேன்.
இவன் என்ன கேட்டாலும் ராஜா கிட்ட போய் நின்று, ராஜா நீர் வாழ்க, உன் சிங்காசனம் வாழ்க, உன் அரசாட்சி வாழ்கன்னு 2 வார்த்தையை சொன்னா உடனே அவன் அள்ளி அள்ளி கொடுக்குறேன். இப்போ யார் ஆண்டுறது? உசியா ராஜா தான் ஏசாயாவை ஆண்டுக்கிட்டே இருக்கிறேன். அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு நாள் உசியா ராஜா டம்முன்னு மண்டையை போட்டேன். இப்போ பார்க்குறேன், இனிமேல் எவனடா வச்சு வண்டி ஓட்டுறது, இனிமேல் யாரையும் பார்க்க வழி இல்லை. இப்போ தான் பரலோகத்தை பார்க்குறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்க நான் கண்டேன். ஏன் இத்தனை நாள பார்க்கல? இத்தனை நாள ராஜா தான், வேறே ஆண்டவன்மார்கள் என்னை ஆண்டார்கள், இனி உண்மை மாத்திர சார்ந்து நாங்கள் வாழ்வோம். நீ யாரு உங்களை ஆள்றா? யாருக்கு கீழ்ப்படிஞ்சு போறீங்க? யாருக்கு ஒத்து ஊதுறீங்க? யாரை கண்டா பல்ல காட்டுறீங்க? யாரை கண்டா இசைந்து போறீங்க? சில பேர் சொன்னா வாயவே திறக்க மாட்டாங்க. அவரு சொல்லிட்டார்ல பேசக்கூடாது. அவர் ரைட்டா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க, அதனாலங்க நம்ம செஞ்சுக்கலாங்க. எப்படி சொல்லிட்டு இசைந்து போறீங்களா? அவங்க உங்களை ஆள்றாங்களா? உங்களை ஒருத்தர் தாங்க ஆளணும், வேற ஆண்டவன்மார் அல்ல. பரலோகம் உங்களை ஆளணும். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதான் மேலானம் தேடுதல். ஜீவனே போனாலும் பரலோகத்தை மட்டும் தேடணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, அப்பொழுது இங்க இருக்கிற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். வரங்கள் கொடுக்கப்படும், கனிகள் கொடுக்கப்படும், வெளிப்பாடு கொடுக்கப்படும், தரிசனம் கொடுக்கப்படும், ஆத்மபாரம் கொடுக்கப்படும். நீங்க கேட்கிற எல்லாவற்றையும், இம்மைக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு அது இல்லாட்டி நீங்க வாழ முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்களே, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்களே. அப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லா தெரியும். ரீதாளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா? பிரிட்ஜித்துக்கு என்ன தேவைன்னு தெரியாதா? இங்க இருக்கிற ஜெபமலருக்கு எது அடிப்படை தேவைன்னு தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிக்ஸிக்கு என்ன தேவை, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளுக்கு என்ன, அருளுக்கு என்ன தேவை, கிருபாகரனுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியாதா? நீ போய் அவருக்கு சொல்ல தேவையில்லை. மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். நீ நாளைக்கு என்ன பேசுவ, நாளானைக்கு என்ன பேசுவ, அடுத்த வருஷம் என்ன பேசுவேன்னா இப்ப எங்க அப்பா கையில இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு. அந்த அளவுக்கு உன்னை அக்யூரா அப்படி அழகா அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் தேவைகளை அவர் உள்ளங்கையில வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. அடுத்து பாருங்க, சவுல் ராஜா யாரை தேடினார்? நான் 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. சவுல் ராஜா 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7. ஒரு ராஜா, முதல் ராஜா, அவனை கர்த்தர் தான் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவாய் கொண்டு வந்தாரு. ஆனா அவன் யாரை தேடிக்கிட்டாளேனா? அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை, எவ்வளவு கொடுமை தெரியுமா? இவன் இதுக்கு முந்தின அதிகாரத்துல அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாம் ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டான். அப்படின்னா யாரு? குறி சொல்றவர்கள், சகுனம் பார்க்கிறவர்கள், நேரம் பார்க்கிறவர்கள், காலங்களை கணிக்கிறவர்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டுகளை, அந்த அசுத்த ஆவியினால் குறி சொல்லக்கூடியவர்கள், இவங்களை எல்லாத்தையும் தேசத்தை விட்டு துரத்தினான். இவன் தான் துரத்தினான். இப்ப தேவனுடைய வல்லமையை இவன் இழந்து போன பின்பு அவர்களை தேடி போறான். பாருங்க, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர்கள், இதோ எந்தூரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரி இருக்கிறாள் என்றால். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறே வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த சிறுநத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்திற்கு சொல்லுகிறவனே எலும்பி வர செய் என்றான். இப்ப ராஜா யாரை தேடி போறான்? ஒரு குறிகாரி, ஒரு குறி சொல்லக்கூடிய, ஒரு நேரத்தை கணிக்கக்கூடிய, ஒரு சாதகத்தை கணிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடி அவன் போறான். பார்த்துக்குங்க, எவ்வளவு கீழ்த்தரமான இடத்துக்கு ஒரு ராஜா போயிட்டான் பாரு. இப்ப நாமும் கூட இன்னைக்கு யாரை தேடி போய்கிட்டு இருக்கிறோம்? கழுதையை தேடி போனேன் முதல்ல, இப்ப குறி சொல்றதுல தேடி போய்கிட்டு இருக்கிறேன். நாமும் இப்படித்தாங்க, யார் யாரையோ தேடி, எங்க பிரதர் இந்த பக்கம் போறீங்க, ஃப்ரெண்டு பார்க்க போறீங்க, ஃப்ரெண்டை தேடி போறேன். அப்புறம் எங்க சும்மா அப்படியே போய் கொஞ்ச நேரம் அங்கிட்ட யாராவது போறாங்க வராங்களா பார்த்துட்டு வரேன், டைம் பாஸிங் சொல்லுவாங்க. அப்படியே வாக்கிங் போறாங்க, நாங்கள் அப்படியே பீச் பக்கம் போறோங்க. பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு கரெக்டான தாட்டு இல்லைங்க. அவங்களுக்கு கரெக்டாக நேரம்
கரெக்டாக ப்ரோக்ராம் இருந்தால் அவங்களால போக முடியுமா? அவங்களாம் பாருங்கள் டைம் பாஸுக்காக அப்படியே இயற்கை காற்றுகளை ரசிக்க போகிறார்கள், காற்று வாங்க போகிறாங்க, அப்படியே இயற்கைகளை பார்க்க போகிறாங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வெளி தேசத்துக்கு போயிருந்தாரு. அது ரொம்ப அழகு நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்தை நிறைய பார்க்க வேண்டிய சுற்றுலா இடங்கள் இருக்கு. அப்போ அந்த ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்த அந்த நபர்கள் அவரை கூப்பிட்டாங்களாம். ஐயா, இந்த நாட்டில் நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்த இடங்கள் இங்கே இருக்குது, வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுறோம். நாளைக்கு மத்தியானம் தான் நமக்கு மீட்டிங்கு, இன்னைக்கு முழுதும் நமக்கு ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் காட்டலாம், நீங்கள் உங்கள் நாட்டில் போய் இந்த இடத்த பற்றியெல்லாம் சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் பார்க்க நம்மளால் முடியாது, அப்படிப்பட்ட இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடங்கள் இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்டாராம். அப்போ அந்த ஊழியக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இயேசுவை பார்க்கறத விட அழகு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. அவர் முகத்தில் இருக்கிற அந்த இயற்கை காட்சிகள், அவர் முகத்தில் இருக்கிற அந்த தென்றல் காற்று, அவர் முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் காற்று, அதை பார்க்கவே என்னால் முடியல. நான் எங்கெங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒன்றை போய் பார்க்கறதுக்கா? எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவரோடு நான் வீட்டு இருப்பதையே நான் தெரிந்து கொண்டேன். அவர் சொல்கிறாரு, அவங்க பேச்சை கேட்டு நான் போயிருந்தேன்னா 4 இடத்த தான் காட்டியிருப்பாங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உட்காந்துருந்தேன் இல்லையா, அன்னைக்கு நான் இயேசுவை முகமுகமாய் பார்த்தேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சார். நீங்கள் தாங்க ஒதுக்கணும், அவாய்ட் பண்ண வேண்டியதை நீங்கள் தாங்க. அவன் கூப்பிட்டா போதும், வாங்க இன்னைக்கு எக்ஸ்கர்ஷன் போகலாம், டூர் போகலான்னா நம்ம பரப்புறது மூட்டையை கட்டிட்டு கலப்பு போகலாம், எங்கேயாவது போய் சுற்றி அடிச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லை. எங்கேயாவது போய் தான் மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி இந்த குதிரையை கொண்டு போய் நல்லா பார்த்தீங்கன்னா மணலில் என்ன பண்ணுவேன், உருளை பெறல விடுவேன். அதோடைய நோக்கம் என்னன்னா, அப்போ தான் இது வேகமாக அடுத்தடுத்து கூட அதில் இருக்கிற கை கால் வலிகள், அதில் இருக்கிற பலவீனங்கள்லாம் போகணும்னா அதை கொண்டு போய் மண்ணில் நல்லா புரளை விட்டு நல்லா கொல்லை திங்க விட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து அது மேலே ஏறி சவாரி செஞ்சு யுத்தத்துக்கு கூட்டி போவேன். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, மனசை தேர்தல் படுத்த 4 இடங்கள் 4 முக்கியமான இது பார்த்தோன்னே நமக்குள்ளே நம்ம ஒரு ரிலாக்ஸன் பண்ணிக்கிறோம். அது உண்மையான இது இல்லைங்க, அது மனித பணத்தை செலவழித்து வேஸ்ட்டு தான் அது. ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் வேதத்தை படித்து பாருங்கள், ஆண்டவர் இடத்துல போய் பாருங்கள், உங்களை ஆவியில் உலகம் பூரா தூக்கிட்டு போவார். கைத்தட்டி நீ எந்த நாட்டுக்கு போகணும், ஏசப்பாட்ட போங்க, உங்களை கூட்டி கொண்டு காட்டுவாருங்க. எசேக்கியேலை பாருங்க, தூக்கி கொண்டு போறாரு. ஸ்தேவானை பாருங்க, இவர் பிலிப்புவை பாருங்க, தூக்கி கொண்டு போறாரு. வேதத்துல நிறைய ஆதாரம் இருக்கு. ஆவியானவர் நாடுகள் விட்டு கண்டங்கள் விட்டு கொண்டு போனதை நிறைய இடத்துல இருக்குது வேதத்துல. நம்மளையும் கூட கொண்டு போவார். நீங்க அமெரிக்கா பார்க்கணுமா, கர்த்தரிடத்துல கேளுங்க, உங்களை ஆவியில கொண்டு போய் அமெரிக்கா காட்டுவார், எல்லா தேசத்துக்கு கொண்டு போவார். ஆனா அவரை தேடுற விதமா நீங்க என்ன செய்யணும், தேடணும். அருமையான தம்பி தங்கச்சி, கடைசியை ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்க தேடணும்? உன்னத பாட்டு 3:1, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலே தெருக்களிலே தெரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இதோ நகரத்தில் திரிகிற காவலரை என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். இங்க வேதம் சொல்லுது, ரா காலத்தில் அவரை தேடுங்க. யாரை தேடணுமா? ஆத்தும நேசரை தேடுங்க. இங்க தாங்க அவர் ரா காலத்துல வந்து அவர் இருக்கிற இடத்துல அவர் கூப்பிடுறதா அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நீங்க தேட 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 அவர் உங்களுக்கு தென்பட ஆரம்பிப்பாரு. நீங்க அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கண்டடைய முடியும். எப்ப தேடணும்னு எழுதியிருக்கு? ரா காலங்களில. தானியேலும் அவருடைய நண்பர்களும் ரா காலத்துல தான் தேடினாங்க. நைட்டு நேரத்தில் உட்கார்ந்து பாபிலோன் ரகசியத்தை நாடி அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ரா கால தரிசனத்துல பாபிலோன் நாட்டினுடைய ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல காண்பித்தார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். நேப்காத்நேசர் என்ன பார்த்தாரு, அவருக்கு என்ன சொப்பனம் வந்துச்சு, அந்த சொப்பனத்துல என்னென்ன தெரிஞ்சிச்சுங்கிறதெல்லாம் கர்த்தர் அப்படியே தானியேலுக்கு காண்பித்தார். அதே போல உங்களுக்கும் எப்படி எலிசா தீர்க்கதரிசிக்கு சீரியா நாட்டில் பேசுற ராஜாவினுடைய சத்தம், ராஜாவினுடைய அறை, அங்க பேசுற கவுன்சிலிங் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பிச்சிட்டார். அவன் சொல்றேன், சீரியா நாட்டு ராஜா இந்தந்த இடத்துல பாளையம் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்ப எப்படி எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை கர்த்தர் எலிசாவுக்கு கரெக்டா காண்பித்தார். அதுபோல ரா காலத்துல நீங்க தேடி பாருங்களே, ஆண்டவர்கிட்ட போங்க, தயவு செய்து மனுஷன்ட்டையே பேசிக்கிட்டு இருக்காம 1 மணி நேரம் நீங்க ஆண்டவர் இடத்துல போய் சங்கமிடும்.
நைட்டில் மிட் நைட் எந்திரிக்கிறீங்க இல்லையா, தயவு செய்து மிட் நைட்டில் ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் 1 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஒரு 2 மணி 3 மணி 4 மணி வரையும் நீங்கள் நல்ல கர்த்தரை ஆராதிச்சு ஜெபிச்சுட்டு பகலில் மற்ற நேரத்தில் தூங்குங்க. அந்த இரவு நேரத்தில் சத்தம் பதில் உண்டாகும், சத்தம் கேட்கும், கர்த்தர் உங்களை எழுப்புவார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் பரலோகத்துக்கு நேரா.